ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் அகற்றி விடுங்களம்மா. தாயே, எங்களின் பக்தியின் மூலமாக நாங்கள் தெய்வீகத்தின் தூய அன்பை பெறுவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்களம்மா. எங்களுக்குள் மாசற்ற தூய்மையான அன்பு நிறைந்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களின் அன்பானது எங்களுக்குள் ஆனந்தத்தையும் அமைதியையும் தருகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்களையும் அகற்றி விடுகிறது. நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த உணர்வை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானம் செய்வதுடன் தியானத்தின் ஆழத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே பூமி தேவி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறையான மனித குணங்களை, கடந்த காலத்தின் எண்ணங்களை எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் தூய விருப்பம் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கட்டும். கவனம் மெதுவாக நம்மளுடைய இடது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் கணேசராக எங்களின் இடது மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே,
எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மையை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களை நேர்மையானவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேஷா, நாங்கள் எங்களுக்கு நேர்மையாக இருப்பதுடன் யாருக்காகவும் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்கின்ற நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களை அமைதியான ஆழமான தியான நிலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மனித குணத்தின் தேவையற்ற எதிர்மறை குணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் எங்களுள்ளிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாதான் என்ற நிலைப்பாட்டை எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை பூமி தாயின் மீது வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களை அனைத்து அசுர சக்திகளிடமிருந்தும் காப்பவர் தாங்களாவீர். ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் சரணாகதியையும் எங்களுக்குள் நிலைப்படுத்துபவரும் தாங்களாவீர். ஏகாதச ருத்ரகளில் ஸ்ரீ கணேசராக ஸ்ரீ கார்த்திகேயராக இருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தீய சக்திகளை அகற்றுபவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் வலது மூலாதார சக்கரத்தை பாதிக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ பைரவரின் அருளாசியை எங்களுக்கு தந்தருளுங்கள். நுட்பமான நிலையிலிருந்து ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ கார்த்திகேயரோடு இணைந்து எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவு செய்யுங்கள். தாயே, எங்களின் வலது மூலாதாரம் மேம்படும் போது வலது நாடியும் சிறப்படையும். இந்த உண்மையை எங்களுக்கு
உணர்த்திய தாங்கள் எங்களின் வலது மூலாதார சக்கரத்தை எப்பொழுதும் தூய்மையுடன் வைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றிவிட்டு எங்களுள் தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக அறிவையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் அன்பிற்கு தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் பணிவை தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் தங்களின் அன்பும் அருளாசியும் நிறைந்திருக்க எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்குள் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நாங்கள் பெற்றுள்ள ஆத்ம விழிப்புணர்வின் உண்மை நிலைப்பாட்டை உணர வைத்திடுங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய நடு மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராகவும் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதாவாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் தூய்மையற்ற குணத்தின் நிலைப்பாட்டையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக நிலைநிறுத்துங்கள். எங்களின் காதுகள் நல்லனவற்றையே கேட்கட்டும். எங்களின் கண்கள் நல்லதையே பார்க்கட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற நிலைப்பாடற்ற தன்மையை அகற்றிவிடுங்கள். தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தாங்கள் 3 குணங்கள், 3 நிலைகள் மற்றும் 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர். எங்களின் சொல், செயல், எண்ணம் என்று அனைத்தும் உண்மையுடனும் தூய அறிவுடனும் தங்களின் கவனத்திலேயே இருந்து செயல்பட தாங்களே எங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாத்திட வேண்டும் அம்மா. எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது மூலாதாராவில் இருந்து அவர் மேல் எழும்புகின்ற அந்த ஓசையை கேட்கும் அளவிற்கு எங்களின் தியானத்தின் சக்தியை தந்தருளுங்கள் அம்மா.
எங்களின் மூலாதார சக்கரம் முழுமையும் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம்: ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता
ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாக எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். பரிபூரணமும் ஏராளமான முழுமையான ஆளுமையும் கொண்டவரான தாங்கள் அனைவரையும் பாதுகாப்பவர், அனைவரையும் புனிதமாக்குபவர். தர்மத்தின் அதிபதியான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றிவிட்டு எங்களை ஆன்மீகத்தில் மேன்மேலும் முன்னேறச் செய்து பரிணமிக்க வைப்பவராவீர். தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது என்பது எங்களின் இதயத்திலிருந்து வர வேண்டும். அதை நாங்கள் உணர்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தையும் அகங்காரத்தையும் கோபத்தையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய ஆசீர்வாதம் எங்களின் ஆக்ஞா சக்கரம் முழுமைக்கும் நிரம்பியிருக்கட்டும். அதன் மூலம் நாங்கள் எங்களின் சகஸ்ராராவில் தங்களின் அன்பை முழுமையாக உணர்வதற்கு தூய ஆத்மாவாக எங்களை நிலைப்படுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக கவனம் நமது சகஸ்ராரம்.
சகஸ்ராராவிலிருந்து சற்று மீளி நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் தியானத்தின் ஆழத்தையும் அமைதியையும் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் தயவு செய்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அம்மா. அதை உணர செய்யுங்கள். அந்த ஆனந்தத்தின் பேரின்பத்தை நாங்கள் அடைவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். It is said that God is love. We have heard that many a times, and many people have explained in their own ways what is love. But to feel that love is the best way of understanding it. Even if you explain or describe in all details this is all right. Though it is described in all details, you cannot enjoy love without experiencing it. This experience comes to us because God Himself has placed within us the mechanism to absorb this love and to manifest it. It is a very delicate mechanism within us, extremely delicate. This mechanism is placed in our heart and by our ignorance so many times we spoil this mechanism or disturb it.
or sometimes even completely destroyed. The light of love is joy. Anything else cannot give you joy. It's only the love that you feel in your heart gives you joy. This mechanism acts in 7 layers within us. In the periphery of these 7 layers, we have got ripples of this joy arising. They come to the shores of our brain and create the bubbles of joy. But again, if the brain is a very rational rock, then these bubbles dissolve, giving no effect to the rock. So a loving person is 1,000 times better than a rational person. But most of the people feel this love only on the periphery of the outermost layer, which is the light of the Muladhara. As you know that Muladhara has got excretory effects, and how important or relieved we feel when our excretions are all right. It's a basic thing. But that relief gives you a kind of a joy and happiness. It's very gross. It's very low type, as they call it, but very important for us to get that joy. But to make this joy not so dominating over all other joys of deeper sensitivity is to be innocent. I know one cannot be innocent, you have to be innocent yourself. But with Sahaja Yoga you can, by clearing your Muladhara. So that's very important that our Muladharas must be clear, our innocence must be established, so that these gross joys do not cover the entire spectrum of our life and make us slaves of these gross joy-giving reliefs. But to clean your Muladhara does not mean by any chance in Sahaja Yoga to get after any kind of obsession and obstruction, but to give a natural release like an innocent child to these ripples which need not go back to all the other layers of joy. You must have seen when the ripples in an ocean touch the shores, they turn back. If the shores
are made of very hard rocks, this turning can be very deep and the waves can go much deeper. If the brain is very ego-oriented, is covered with ego, then these joys have a much greater significance in life than normally it is. Innocence is the only way one can neutralize those ripples coming back on the other 6 very important layers. As you go forward, you know, in the second layer is the joy of creativity. In the joy of creativity, when the joy of creativity comes within us, it again comes back to the periphery. For some people it is so important, so maddening to create something. They are mad after it. And they think it is something so important to do, to create some thought, to create some book, to create some artistic impressions or something. For some people it's very important, so they create. And this creativity, when it hits some rational mind, it gives him the same kind of a deeper reaction, that a person starts thinking that he is the greatest of all and whatever he does to the rest of the world is all right as long as he is a great creator of thought or ideas. Such a man can become very, very dogmatic, dominating, and could be tyrannical. Because he thinks whatever he does is showing results, showing success according to him. He rationalizes the whole thing and the whole thing goes back much deeper into him, covers all other his chakras. So the neutralizing of this second layer is thoughtless awareness. Nirvikar, nirvichar. When your awareness is enlightened, samadhi, and you are in nirvichar state, then whatever you create, you just see it. In thoughtless awareness, you really enjoy whatever you see or whatever you create. You are in thoughtless awareness. That is how it is kept to the periphery. It is important that it should be kept coming on the brain, because brain is the one which records it. And if the brain is such a solid stuff that it cannot record, it is not sensitive, most of it is lost in giving it a reaction, and the whole joy is finished. For example, you create some painting. You just create it and just look at it without any thought. The complete joy of your heart which you have poured onto that canvas will be filling you completely, and you will feel the flow of joy going down. If creation is done in thoughtless awareness, then it's the most beautiful. Apart from that, it is the most beautiful, it is the most perfect. Because such a painting or such an art or such a creation, such a thought, such a book, such an idea will emit vibrations. The coefficients to emit vibrations will be complete if it is done in thoughtless awareness.
That's why those who are realized souls, when they create something or they produce something, you find it easy to find out whether it is giving vibrations or not. Very easy. In the same way, you go to the third, very, very important center of your Nabhi. Nabhi, or you can call it the navel chakra. The joy of feeling that you have eaten the food cannot be described. In Marathi they say, आता चांगलं पोट भरलं आमचं. If you are hungry, you won't even take to Sahaja. You won't take to God. Even if God is standing before you, say, first fill my stomach, O God, then I will talk to you. And when you eat the food, the joy you get out of that also goes to the periphery, as usual. If it goes to a rational rock, as I say, then again the effect is deeper. If you start thinking about it, you feel, I have had my food, others must have, and this and that and all those things. And then you think that I must have more of this and more of that. I must have something more to feed my stomach. Now when you are, say, you have a limited stomach, you can't eat mounds of food. Some people can eat, I don't know. Otherwise somebody will start arguing on that. Some may be eating quite a lot, I don't deny that. But normally people have very limited stomach. Then when your stomach is limited, you start thinking, oh, my stomach is limited, still the joy of the Nabhi chakra is not yet complete. Let me think of something else. So you end up with alcohol, because alcohol you think takes no space in the stomach. You think it has a different spacing in the stomach. I have seen people drinking beer. I was surprised you cannot drink so much of water as people can drink beer. It's most surprising. Pints of beer they can go on drinking and they never feel satisfied. At this time, the movement starts towards the left of the joy. This is the beginning of the left side we start. And that time, you think that by getting drunk, you are getting into a very romantic mood or some sort of a nonsense like that. Then you start spending all your time, wasting your life, taking to laziness, to inertia. You may take to drugs. This is, I would say, can reach up to the heart of a person or to the liver of the person. The liver goes on becoming solid and solid. The more you drink, the worse you become. So, man goes on wasting his time, trying to get joy out of something which is so dangerous for your being. Anybody who says that drinking is very bad, people immediately say that, oh, he is absolutely Victorian, or I don't know, whatever is it, they brand the person. Now, how to get rid of Nabhi complication?
because these joys are so temporary, you will see in every case. Now Nabi joy is also very temporary. And you do not also enjoy it much. If you could, you would not go into it again and again. So the neutralizing point is satisfaction. You should feel satisfied. You have eaten, all right, 2 morsels, feel satisfied. Even with 2 morsels, you will be much happy than like a bakasur if you eat a mound of rice. To be satisfied is the only way you can neutralize your nabi. In all your wants, material wants, there's no end to it. You go on supplying any number of things, you'll go on asking for more. But you have not enjoyed anything. You have bought one piece of cloth, you made a shirt for yourself, you want to have another one. Because a person who is working in your office has got this kind of a shirt. So he'll run all over the world to find that shirt. But the one who is wearing the shirt, he's running all over the world to find a shirt as you have made. So this madness goes on increasing, and the Nabi Chakra remains in a big turmoil. So one of the neutralizing points, most important, is satisfaction of Nabi. At every point you should try to feel satisfied. Alright? If I haven't got it, I am satisfied. At that moment you will get the joy. I've got this thing, alright, I am satisfied, you will get the joy. And others will be also in happy disposition. Imagine a man who is gregarious, living in a house. When you just don't like such a man, it looks so odd. आता असं आहे की आपल्याकडे पुष्कळ, ह्यांचं म्हणणं आहे मराठीत आणि हिंदीत करा वगैरे, इथे पुष्कळ बाहेरचे लोक आलेले आहेत म्हणून इंग्लिशमध्ये बोलते. आपल्याकडे काय आहे की पाहुण्यांना पहिलं महत्व दिलं पाहिजे. आपल्या भारतीय संस्कृतीमध्ये पाहुण्यांचं महत्व पहिलं असतं. आणि एवढं काही मी कठीण इंग्लिश मला जाणतच नाही, मी अगदी साधं बोलते, आपलं मराठाळलेलं इंग्लिश बोलते, तेव्हा काही एवढं कठीण जाणार नाही आपल्याला. त्याचा मत्यर्थ बघा, मत्यर्थावर राहा म्हणजे बरोबर कळेल. मत्यर्थ बघायला पाहिजे. हे पार आहेत का गृहस्थ? साक्षात श्री आदिशक्ती माता जी श्री निर्मला देवी நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் எங்களின் தியான நிலையில் நாங்கள் ஆழமாகவும் அமைதியாகவும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு எங்களை ஆசிர்வதித்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு மனதார நன்றி கூறி வந்தனிட்டு கொள்ளலாம்.